போன் பாதிச்ச ஒரு பிள்ளை மனநல பாதிக்கப்பட்டுட்டா இன்னும் தொடங்கலையாங்கிறத நீங்க டெஸ்ட் வச்சு பார்க்கலாம். எப்படி டெஸ்டா? போனை கொடுக்காம விட்டா, கத்தி கோளரை போட்டு சும்மா விட்டா பிள்ளை நல்லா இருக்கு, இன்னும் பழுதாகலன்ற அர்த்தம். போனை தாமான்னு கேட்கணும். இல்லடி போன் பாய்க்கிறதில்ல, கண்ணுக்கு பிள்ளை, டீச்சர்மா சொல்லிக்காங்க போன் பாவிக்கப்படா தேவையில்லை, போன் தேவையில்லை என்று சொன்னா அந்த சினிங்கி போட்டு விட்டா ஃபுல்லாக சேஃப். போனை நீங்கள் எடுத்து முடிய போனை கெஞ்சும். இல்லாடி ஓய் தறிவோனை அங்கும் ஜன்னல் ஓட்டையும் கத்தி எடுக்கும், கையை கிழிக்கும், பாப்பாட மரியாதை பறக்கும், உம்மாவை உதைக்கும், உம்மாவை பாய் வராத தூசண தலையிலன்னு சொல்லி இப்போ போட்டா அப்படின்னு அல்லையில் அடுத்த ஊடெல்லாம் காதை கொண்டாந்து மதில் வச்சுட்டாங்க பொத்திரி வாயே என்று சொன்னா இந்த புள்ள கேட்காது. ரோஷம் போகுதுன்றது போனை கொடுத்து போட்டு குளறிக்கிட்டு இருக்கிற பெற்றோர் ரெண்டைக்கு அதிகமாக இருக்காங்கண்டா அந்த பிள்ளைகள் போன் பாவனையால் மனநிலை பாதிக்கப்பட்டுட்டு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும். எப்படி ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுற? ஒன்றும் செய்ய தேவையில்லை, ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போக தேவையில்லை, அடைச்சி வச்சாச்சு, வீட்டுக்கு ஹவுஸ் அரெஸ்ட் வைங்க, கத்துங்குவோங்க. உமா மாற பிரச்சனை என்னண்டா, புள்ள காலத்தால் சாப்பிடல, பகல் சாப்பிடல, இரவு சாப்பிடல, அடுத்த நாளும் சாப்பிடல, போன கொடுத்தோம். இந்த உமாமாருக்கு முதல்ல அடிக்கும், உமாமாருக்கு சோறு கொடுத்துருப்படா. அவள் 3 நாளைக்கு சாப்பிடாட்டியும் சாக மாட்டாளுங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. அவள் சாதிக்க போறாள். கையை எடுத்து கத்தியை கீறுவா, கீறு ரத்தம் ஒழுகும், கீறு. இதுக்கு அசர மாட்டோம் நாங்கள் ரெண்டு செல்லோம் வணங்கிட்டா. கழுத்தில் கட்டியேப்பா நீ கலாக்கத்தில் சாவணும் எழுந்தா நாங்கள் ஒன்றும் செய்யோம்னா அப்படி ஒரு கடிதம் எழுதி வை, என்னுடைய சாவுக்கு நான் தான் காரணம். இறக்கப்பட்டீங்க நீங்கள் முடிஞ்சு, உங்களோட பிள்ளையும் செத்து நீங்களும் செத்து. பிள்ளை நல்லா இருக்கணுமா, ஹவுஸ் அரெஸ்ட்.